ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் வீடியோவில் மினி ரேக் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறீங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது? லெசன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு மினி ரேக் பண்ண போகிறோம் சார்ட் பேப்பரில். சார்ட் பேப்பரில் எந்த பேப்பர் வேணுமோ எடுத்துக்கலாம் நீங்கள். நான் சார்ட் பேப்பரில் 23 சென்டிமீட்டர் டு 23 ரெண்டு பக்கம் எல்லா பக்கமும் 23 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்திருக்கேன். இதை இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி திரும்ப ஒரு ஃபோல்டு, ஃபோல்ட் பண்ணி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம். திரும்ப என்ன பண்ணணும், இதை இப்படி இந்த ஒரு ஃபோல்டு, இதை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எட்ஜு ஷார்ப்பாக இருந்தால் தான் பாக்ஸ் நல்லா கரெக்டாக வரும். எப்பயுமே இந்த கிராஃப்ட் ஒர்க்னாவே ஃபோல்டிங் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படி எட்ஜஸ் வந்து கரெக்டாக வரணும். அதான் நமக்கு அங்கே நல்லா வரும். இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து திரும்ப இங்கே ஒரு ஃபோல்டு, அதே மாதிரி திரும்ப இங்கேயே ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நம்ம பாக்ஸ்க்கு நல்லா வரும். எல்லா எட்ஜையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ திரும்ப இந்த சைடு அதே மாதிரி ஒரு ஃபோல்டு, என்ன பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணோம், இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம். திரும்ப இப்படியும் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். நம்ம இதையும் திரும்ப ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு எடுத்துகிட்டு இதை மட்டும் இப்போ எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம இந்த இது இருக்குல்ல, இதை அப்படியே இப்படி இந்த இடத்துல ப்ரெஸ், அவ்வளோதான். இங்கே ஒரு ஃபோல்டு இருக்குல்ல, இந்த மாதிரி உண்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா, இதை அப்படியே ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி இதை இந்த இடத்துல இருக்கா, இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இதோட இப்போ பாக்ஸ் எட்ஜ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை இப்படி ஃபோல்டு பண்ணிட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நம்ம இங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறது தான் இருக்குது எல்லாமே. இங்கே இருக்குது, இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு இது இருக்குது, இதை இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணணும், அவ்வளோதான். இந்த இடத்துல இங்கே இருக்கா, இதை இப்படி ஃபோல்டு பண்ணால், அதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா, இதை இதோட ஃபோல்டு பண்ணணும் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஃபோல்டு பண்ணி இந்த எட்ஜோட இப்போ இதை நமக்கு ஒரு ரேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 ரேக் செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன், அது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துடும். இங்கே உங்களுக்கு வேணும்னா செல்லோ டேப் இந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும் பாக்ஸு. இந்த மாதிரி இன்னும் 2 பாக்ஸ் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது, இது மேகசின் ஷீட் இருக்குல்ல, அதில் 4 ஸ்டிக்கு பண்ணணும். ஒரு ஸ்டிக் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இதை எடுத்துகிட்டு கம்மு வேணும் நமக்கு, இதை அப்படியே சுற்றிட்டு வரணும். இது எல்லாருக்கும் செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கு பண்ணணும்.
எடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு 4 ஸ்டிக்கு வேணும். கம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதே மாதிரி நான் காமிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னா இப்படி ஃபஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக் இப்படி ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கணும், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும் ஃபெவிகால் போட்டு. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இன்னொரு ஸ்டிக்கும் அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா 4 பக்கமும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆல்ரெடி நாங்கள் 3 பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி 4 ஸ்டிக்கை இந்த ஃபஸ்ட்டு கீழே 2 ஸ்டிக்கை வச்சு இந்த இது கொஞ்சம் கேப் விட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு திரும்ப ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். இதை கட் பண்ணிடணும். ஈவனாக கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் இப்போது நம்ம பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் எதாவது ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லை எதாவது உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ போட்டு வச்சுக்கலாம். ஹேர் பின் போட்டுக்கலாம், பேங்கிள்ஸ் சின்ன பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இப்படி இதில் நீங்கள் டிசைன் பண்ணி கூட நீங்கள் எது எமோஜிஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எதாவது ஸ்டிக்கர் இருந்தாலும் நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டீஸ்.